வெல்கம் டு அ சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இப்போ ஒரு ஃபார்முலா 10th உள்ளது பார்க்க போகிறோம். என்ன ஃபார்முலான்னு பார்ப்போம் வாங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்றது பார்க்க போகிறோம். மொத்தம் 2 ஃபார்முலாஸ் இருக்குது. ஒன்று தியரட்டிக்கலாக வந்தது, இன்னொன்று பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் அதே ஃபார்முலாவை சிம்பிளாக எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஏபிசி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதோட 3 சைட்ஸுக்கும் 3 பாயிண்ட்ஸ் x1 y1 x2 y2 x3 and y3 இருக்குது. இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னா ஸோ இதே மாதிரி ரிசம்பிளேஷனில் தான் உங்களுக்கு மற்ற ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறது வரும். ஸோ அது எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த ஃபார்முலாஸ்க்கு இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலா இது. ஸோ ஒரு சைடோட எக்ஸ் பாயிண்ட் இன்ட்டு அதோட இன்னும் மீதி 2 சைடோட ஒய் பாயிண்ட்ஸோட டிஃப்ரென்ஸ். ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு half x1 into y2 minus y3 plus x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதே ஃபார்முலாவை பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எழுதிக்கணும். இப்படி எழுதிக்கிட்டிங்க அப்படின்னா 1/2 காமன் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி எப்போயுமே போடுறது தான். x1 x2 x3 அண்ட் x1 திரும்ப x1 லாஸ்ட்டு ஃபைனலாக ரிப்பீட் ஆகும். மறுபடியும் y1 y2 y3 திரும்ப y1 ரிப்பீட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் டால்ஃபின் ஜம்ப் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த ஃபார்முலா எழுதலான்னு பார்ப்போம். ஸோ அந்த 1/2 அப்படியே போட்டுக்கோங்க. 1/2 இன்ட்டு ஃபஸ்ட்டு x1லேருந்து y2க்கும் போகணும். ஸோ அப்போ x1 y2 ஃபுல்லாக ப்ளஸ்லேயே போட்டுக்கலாம். ப்ளஸ் x2 y3 x2 y3 ப்ளஸ் அடுத்து இருக்கிறது x3 y1. இதை ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. மைனஸ் சைன் போடணும். போட்டு டவுன் டு டாப் அப்படின்னா என்ன வரும்? y1 x2 ப்ளஸ் அடுத்து இருக்கிறது என்னது? y2 x3. ஸோ இந்த டவுனில் இருந்து இந்த டாப். அடுத்து உள்ளது y3 x1 ப்ளஸ் y3 x1. ஸோ இந்த 2 ப்ராக்கெட்டுமே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதே ஃபார்முலா தான் நமக்கு மேலேயும் இருக்குது. என்ன எல்லாத்தையுமே நம்ம இங்கே x1 டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக x2 அண்ட் x3 எல்லாம் தனித்தனியாக எழுதியிருக்கோம். இங்கே எல்லாம் மிங்கிள் ஆகி இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாஸை நீங்கள் இதை டேரெக்டாக மனப்பாடம் பண்ண வரல அப்படின்னா அந்த சம்க்குரிய பாயிண்ட்ஸை இந்த மாதிரி போட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலும் கரெக்டாக வரும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.